அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. உலகெங்கும் உள்ள நடமாடும் தெய்வங்களாகிய என் அன்பு சகோதர சகோதரிகளே, சான்று பெருமக்களே, நாம் முழுமை பெற்ற இந்த பருவுடல் உயிரும் சதையும் இரத்தமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்தூல தேகம், இதற்கு மூலமாக இருந்த உணவுப் பொருட்கள், அதற்கு மூலமாக இருந்த பஞ்சபூதங்கள், பஞ்சபூதத்திற்கு மூலமாக இருந்த ஆகாய சுத்தவெளி இறைவெளி, இறைவன் எங்கும் ஏகாந்தமாக நீக்கமர நிறைந்து கொண்டிருக்கின்றான், விருந்து கொண்டும் இருக்கின்றான், எல்லையில்லாதவனாகவும் இருக்கின்றான். அப்படிப்பட்ட இறைவன்தான் ஒவ்வொரு பொருளாக தன்னை தரமாற்றி கொண்டும் தரமுயர்த்தி கொண்டும் இந்த பூமி மண்டலம் அல்ல, சுத்தவெளி மண்டலம், பேரியக்க மண்டலம், பேரண்டம் முதல் இறைவனே நீக்கமர நிறைந்திருக்கிறார். எல்லா பொருள்களுக்குள்ளேயும் வெளியேயும் இறைவனே நீக்கமர நிறைந்திருக்கிறார். அப்படி இருந்த இறைவன் நம்முடைய மனிதனாக தன்மாற்றம் உயர்ந்த பிறகு அவன் பயன்படுத்திய உணவுகளில் எல்லையில்லா நன்மைகளை கொடுத்து இந்த பிறவியினுடைய நோக்கம் என்ன என்பதை அறிந்து நான் யார் என்ற தத்துவத்தை புரிந்து கொள்வதற்காக இந்த மானிட பிறவி முழுமையடைந்திருக்கிறது. இதில் நாம் இன்றைய நன்றி உணர்வு கொடுக்க வேண்டியதற்கு இஞ்சியும் சுக்குவும் எடுத்திருக்கின்றோம். பொதுவாக இஞ்சி செரிமானம், சளி, தொண்டைவலி, குடல் பிரச்சனை போன்றவற்றை நீக்கக்கூடிய ஒன்று. இந்த இஞ்சியை 2 வகையில் பயன்படுத்தலாம். ஒன்று பச்சை இஞ்சியாக, இன்னொன்று உலர வைத்த காஞ்ச சுக்காக பயன்படுத்தலாம். இது எந்த வடிவத்தில் பயன்படுத்தினாலும் நன்மைகள் பல வகையில் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. புதிய இஞ்சியில் அதிக நீர் உள்ளது. அந்த நீர் நமக்கு உடலினுடைய நச்சுத்தன்மை நீக்க உதவுகிறது. புதிய இஞ்சி செரிமானத்தை ஊக்குவிக்கிறது, குமட்டலை தடுக்கிறது மற்றும் ஜலதோஷம், காய்ச்சலுக்கு எதிராக நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கிறது. உலர்ந்த இஞ்சியில் ஊட்டச்சத்துகளின் செறிவூட்டப்பட்ட சத்துக்கள் நிறைந்திருக்கிறது. உடலில் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை தடுக்கிறது. மேலும் உடலில் இருக்கின்ற அழற்சிகளை, அதனுடைய பண்புகளை நீக்கி தூய்மை செய்கிறது. இது மூட்டு வலி மற்றும் கீழ்வாதம் போன்ற இணைப்பு எலும்புகளினுடைய திசுக்களில் ஏற்படுகின்ற அழற்சியை குணமாக்கிறது. கிமு 4ஆம் நூற்றாண்டு சீன நாட்டு குறிப்புகளின்படி இஞ்சி வயிறு சம்பந்தமான உபாதைகளுக்கும், சுவாச பிரச்சனைகளுக்கும், வயிற்றுப்போக்கு, காலரா, பல்வலி, இரத்த கசி போன்ற பிரச்சனைகளுக்கும் இந்த இஞ்சி ஒரு தீர்வாக அமைந்துள்ளது. 5ஆம் நூற்றாண்டில் ஸ்கர்வி எனப்படும் விட்டமின் சி குறைபாட்டினால் உண்டாகும் நோய்களுக்கு இஞ்சியை மருந்தாக பயன்படுத்தியிருக்கிறார்கள் சீன மருத்துவர்கள். நம்முடைய பாரம்பரிய சித்த ஆயுர்வேத மருத்துவங்களில் இஞ்சி தவிர்க்க முடியாத ஒரு மருத்துவ பொருளாக இருக்கிறது. எல்லா வகையிலையும் நம் உணவிலே இந்த இஞ்சியை பயன்படுத்தி வருகின்றோம். அதீதமான சக்தியை கொண்டிருக்கிறது. உடலை பாதுகாப்பதில், நச்சு நீக்குவதில், கழிவு நீக்குவதில் பெரும் பங்கு வகிக்கிறது இஞ்சி. ஆக இப்படிப்பட்ட அற்புதமான இஞ்சியை நாம் என்றும் இஞ்சி டீயாக குடிக்கலாம், இஞ்சி துவையல் அரைத்து சாப்பிடலாம். இஞ்சியை சுக்கு பவுடராக வைத்துக்கொண்டு ஒரு சிட்டிகை உணவுக்கு முன் சுடுநீரிலே போட்டு குடித்து வந்தோம் என்றால் உமிழ்நீர் சுரப்பு அதிகமாகி செரிமானத்தை எளிமையாக்கும். உடலில் உடனடியாக கிரகிக்கப்பட்ட சத்து எல்லா செல்களுக்கும் இரத்தமாகவும், சதையாகவும், கொழுப்பாகவும், எலும்பாகவும், மஜ்ஜையாகவும், உயிர் சத்து பொருளாகவும் மாறுவதற்கு இஞ்சி மிகப்பெரிய பங்கினை வகிக்கிறது. மூட்டு வலிக்கு, மூட்டு சவ்வு பிரச்சனைகளுக்கு இஞ்சி ஒரு தீர்வாக இருக்கிறது. இதில் உள்ள ஜிஞ்சரால் எனப்படும் பொருள் மூட்டு வலிக்கு நிவாரணத்தை அளிப்பதாக விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கிறது. இது மெடிசினல் ஃபுட் என்னும் மருத்துவ இதழில் வெளியாகியுள்ள ஆராய்ச்சிப்படி இஞ்சி செல்லுலர் நிலையில் குறிப்பிட்ட தூண்டுதலை ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளது. அன்புள்ளங்களே, இந்த இஞ்சியை முறையாக பயன்படுத்தி நாம் பலன் பெறுவோம். இந்த இஞ்சியை இறைவனாக இருக்கக்கூடிய இஞ்சிக்கு நன்றி 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 பாராட்டுவோம். ஓம் குருகாந்தேசாய சச்சிதானந்த சிவம்.